தென்மதுரை வீதியிலே ஊர்வலம் போனால் அண்ணன் திருமால் அழைத்து வர கண்மணி மீனார். எவ்வளவு அற்புதமான வரிகளோடு கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலை உருவாக்கியிருப்பார். லட்சுமி கல்யாணம் படத்தில் இப்படி பல்வேறு பாடல்கள் மதுரை மற்றும் மீனாட்சி அம்மனை சுற்றி உலா வந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான சினிமாவுடைய பொற்காலத்தில் மலர்ந்த சில பாடல்கள். இன்னொரு பாடல், மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள், காணிக்கையாய் வந்த சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள். சோமசுந்தரர் என்பதை விட அவரை சொக்கர்னு சொல்லதான் சரி. சொக்கர் என்றால் பிறரை சொக்க வைப்பவர். சொக்கனை பார்த்து எல்லோருமே சொக்கி விடுவார்கள் என்பதால் அவர் பெயர் சொக்கன். இந்த சொக்கனையும் மீனாட்சியையும் மீனாட்சியினுடைய அண்ணன் கல்லழகரையும் இணைத்து பின்னப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்வியல் பண்பாட்டு எப்படி சொல்றதுன்னா தமிழர்களுடைய உயரிய பண்பாட்டின் வடிவம். பல நூறு ஆண்டுகள் கடந்த பின்னும் இந்த அண்ணன் தங்கை பாசம் குடும்ப உறவுகளுக்கு கட்டியம் கூறுகின்ற ஒரு இடமாக, இந்த உயரிய பண்பாட்டுகளை தன்னுள்ளே உள்வாங்கிக் கொண்டு இன்று வரை கட்டி காத்து நிற்கின்ற ஒரு நகரமாக இருப்பதுதான் மதுரை. இந்த மதுரையை பற்றியும் கள்ளழகர் பற்றியும், கள்ளழகர் திருவிழா எவ்வளவு அழகாக, எவ்வளவு அற்புதமாக 200-250 வருடங்களாக எத்தனையோ மத இடையூறுகளை செய்ய முயற்சித்தாலும் அவற்றையெல்லாம் கிள்ளி தூக்கி எறிந்துவிட்டு பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்திற்கு பல மதங்களும் இணைந்து நடத்துகின்ற ஒரு பண்பாட்டு திருவிழாவாக இந்த திருவிழா இன்றளவும் நடந்து வருகின்றது. வாருங்கள் பார்க்கலாம் என்னென்ன இதில் அடங்கியிருக்குன்னு பார்ப்போம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகிய தென்மதுரை. கைவை வைகை காதல் பொய்கை எண்ணம் 100,000. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், பொற்றாமரை குளம், தமிழ்ச்சங்கம், சங்கப்பலகை என்றெல்லாம் மதுரையும் தமிழும் தமிழின் சுவையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அதை போலவே கள்ளழகர் திருவிழாவும் கண்ணதாசன் பாடல்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை என்றால் அது மிகையாகாது. ஆரம்பத்திலே பார்த்தோம், அந்த தென்மதுரை வீதியிலே ஊர்வலம் போனால் அண்ணன் திருமால் அழைத்து வர கண்மணி மீனால் ஆணிமுத்து வாங்கி வந்து அந்த மாதிரி அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். லட்சுமி கல்யாணத்தில் சிவாஜி கணேசன் நடித்தது, ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே போல கேவி மகாதேவன் ஒரு பாடல் எழுதியிருக்கார். மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள், காணிக்கையாய் வந்த சோமசுந்தரர் கண்களுக்கு முகூர்த்த நாள். அதே போல இன்னொரு பாடல் தேனும் பாடும் படத்தில் சிவாஜி, சரோஜாதேவி, பத்மினி முதல் மனைவி. அதன் பிறகு சந்தர்ப்பவசத்தால் சரோஜாதேவியை திருமணம் முடித்துக் கொள்கிறார். சரோஜாதேவிக்கு தெரியும் பத்மினி முதல் மனைவின்னு சொல்லி. அவள் சந்தர்ப்பம் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் தோழியர்கள் தான். 2 பேரும் தோழியர்கள். மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி என்ற பாடல். அதில் பத்மினி தான் ஆரம்பிப்பார். சுந்தரன் மீனாள் மஞ்சம் என சுகத்தில் நனைந்தது சுகத்தில் மிதந்தது நெஞ்சம் அப்படின்னு பாடுவாங்க. அதன் பிறகு அதை சரோஜாதேவி கண்ணகி வாழ்வை காதல் மாதவியை போற்றி பாடும் தமிழேன்னு சொல்லுவார். அதற்கு பத்மினி பதில் சொல்ற மாதிரி, மாதவி போல எந்தன் தேவனிடம் யாரும் இல்லை தமிழேம்பா. அதுக்கு நாயகன் வாழ்க ஏற்றிய தீபங்கள் சாட்சி என் இதயம் ஆடிடும் காட்சிங்கிறது சரோஜாதேவி பாடுறது. போற்றிடும் நாயகன் வாழ்க அப்படின்னு பத்மினி படிக்கும்போது முடிக்கும்போது கரெக்டாக அந்த டைமிங் சரோஜாதேவி, அவன் பூஜையின் நாளும் வாழ்க, போற்றிடும் நாயகன் வாழ்க அப்படிங்கையில் அவன் பூஜையில் நானும் வாழ்க, ஏற்கனவே நீ இருக்கிற அவன் பூஜையில் நானும் வாழ்க என்று சரோஜாதேவி முடிப்பார். அவ்வளவு அற்புதமான பாடல். இலக்கிய நயத்தோடு அந்த 2 பேரும் ஒருவரை மனம் புரிந்திருப்பதை, வாழ்க்கையை பங்கு போட்டுக் கொள்வதை மிக அற்புதமாக உயிரோட்டமாக விளக்கியிருப்பார் கண்ணதாசன். ஏன் சொல்றேன்னா, அந்த கள்ளழகர் திருவிழா என்பது உயிரோட்டமானது.
சில திருவிழாக்கள் பால்குடம் அது இதுன்னு நடத்துவாங்க, அப்புறம் 2 வருஷம் நடத்துவாங்க, அது கவனிக்கத்தக்கதல்ல. ஆனால் இது உயிரோட்டமானது. எதை அடிப்படையாக கொண்டு வந்தது என்றால், கள்ளழகர் என்பவர் அழகர் மலை பகுதியை ஆண்டு வந்த ஒரு மாபெரும் அரசர், ஒரு அரசர், பெரிய அரசர். அவருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அவர் புறப்பட்டு தங்கையை பார்க்க வரும் பொழுது கூடவே பரிவாரங்களோடு அவர் குதிரையில் ஏறி வர்றார். ஒவ்வொரு குறுநில மன்னரும் சிற்றரசரும் அவருக்கு சேர வேண்டிய, கொடுக்க வேண்டிய திரைப்பொருள்களான தானியங்கள், உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், ஓலை, தடுக்கு, பாய் மற்றும் துணி வகைகள், இவற்றையான கால்நடைகள், கோழி, சேவல் இதெல்லாம் கொடுத்து அவரை கொட்டு முழக்கத்தோடு சென்று எதிர்கொண்டழைத்து அவருக்கு சேர வேண்டிய இந்த திரைப்பொருள்களெல்லாம் கொடுத்து அவரை தங்க வைத்து பணிவிடை செய்து அனுப்புவாங்க. அடுத்த ஊருக்கு போவார். அடுத்த ஊரில் அந்த மாதிரி கொட்டு முழக்கத்தோடு எதிர்கொண்டழைத்து அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. இவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த வண்டி தொடர் போய் மதுரையில் போய் தன்னுடைய தங்கைக்கு அவர் கொடுத்து விட்டு வருவார். இதுதான் விஷயம். அப்படி போகும்போது அப்படி போக வர இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய பெண்ணோடு அவருக்கு உறவு ஏற்படுகிறது. மனைவியை தவிர்ந்த உறவு, காதல். அப்படி ஒரு வருடம் தங்கைக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணிவிட்டு அவர் சீர்வரிசை பொருட்களை கொண்டு போகும்போது தான் அந்த இஸ்லாமிய பெண் வீட்டிற்கு சென்று அவர்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொண்டு வருவதற்குள் அவருக்கு நேரமாகி விடுகிறது. இந்த சீதன பொருட்கள் போய்விட்டது. இவருக்கு ஆற்றில் இறங்குகிறார் அழகர். அதற்குள்ள திருமணம் முடிந்து விட்டதாக தகவல் வந்து அவர் திரும்பி வந்துடுறார். அதில் ஒரே ஒரு பொருள், இந்த வறுக்கிற ஓடு மட்டும் கொடுக்கல, மற்ற எல்லாமே தங்கைக்கு கொடுத்து விட்டார் என்பது இது எங்கள் தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க. வறுக்கிற ஓடு கொடுத்தா மதுரை மீனாட்சி ரொம்ப கோபக்காரி, அதனால் வறுத்துருவா மதுரை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அப்படிம்பாங்க. என்னுடைய தாயாரையும் நினைவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை இது. இந்த மாதிரி உயிரோட்டமான அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதை கள்ளழகர் மிக அழகாக, அதாவது திருமலை நாயக்கர் அவர்கள் இதை அழகாக ஒரு திருவிழாவாக பின்னி மதுரை மக்களுக்கு தான் ஒரு சீதனமாக கொடுத்து விட்டார். அப்ப இது இப்படி உயிரோட்டமாக அண்ணன் தங்கை பாசத்தை உயிரோட்டமாக கொண்டது. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் இன்று தமிழகம் முழுவதும் பறந்து வாழ்கிறார்கள். தங்களோடு பிறந்த சகோதரிகளுக்கு பொங்கல் சீர் கொடுப்பது, பொங்கல் வேவு கொடுப்பது, பிறந்த மக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒவ்வொரு பொங்கலுக்கும் சீர் கொடுப்பது என்பது மரபு. அதை இன்று வரை கடைபிடிக்கிறார்கள். இதெல்லாம் பெரிய திருவிழாவாகவே மதுரை பகுதியிலே, தென் மாவட்டங்களிலே, சிவகங்கை, புதுக்கோட்டை இங்கெல்லாம் நடக்கும். இப்படி இந்த உயிரோட்டமான விஷயத்தோடு இணைந்துதான் கண்ணதாசனுடைய பாடல்களும் இப்படி பயணிக்கின்றன. ஏன்னா பாடல்களில் பல வகை இருக்கின்றது. வெளிவந்த உடனே செத்து போகிற பாடல், ஏன்னா உயிர் இருக்காது, உடல் மட்டும்தான் இருக்கு, அது செத்து போயிடும் அந்த பாடல். ஆனால் உயிரோட்டமான பாடல்களை என்றுமே அழிக்க முடியாது என்பதற்கு சாட்சியாக நிற்பதுதான் கண்ணதாசனுடைய பாடல். மட்டுமல்ல, இன்னும் யார் பாடியிருந்தாலும் உயிர் இருந்தால் அது நிற்கும். ஆகவேதான் உயிரோட்டமான இந்த கள்ளழகர் திருவிழாவோடு இந்த பாடல்களும் சேர்ந்து பயணிக்கின்றன. இப்போது அது திருவிழா என்பது கள்ளழகருடைய அந்த குதிரை வாகனத்தை சுமைந்து வருகின்ற போது அந்த எந்த ஒரு ஊரில், எந்தெந்த ஊரில் அந்த அவங்க சிற்றரசர்கள், அரசர்கள் இருந்து வரவேற்றாங்களோ அவங்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு கள்ளழகரை தாங்கி வருகின்ற சீர்பாதங்களாக என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பாதங்கள் சீர்மிகு பாதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அகுதாக்கள்னு ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் அது அதனுடைய பொருள் எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்போ இந்த சீர்மிகு பாதங்கள் ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு கொண்டு வருவாங்க. அடுத்த ஊருடைய அந்த அந்த பல்லக்கை சுமக்கின்ற அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் அவங்கள சுமந்து அடுத்த ஊரில் கொண்டு வைத்து அடுத்த சீர்பாதங்கள் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு சீர்பாதங்களும் தாண்டி சென்று மதுரையை சென்றடைகிறது. திரும்பி வரும்போதும் இதே முறையில், அதாவது ஒரு ரிலே ரேஸ், 4x100 மீட்டர்ஸ் ஆர் 4x400 மீட்டர்ஸ் ஓடுறாங்க ஒலிம்பிக்கில். 1894ஆம் ஆண்டு தான் முதல் ஒலிம்பிக்கில் இந்த ரிலே ரேஸ் சேர்க்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் ரிலே ரேஸை கண்டுபிடிச்சிட்டான் கள்ளழகர் மூலமாக. ஆகவே ரிலே ரேஸுக்கு முன்னோடி யாருன்னு யாராவது கேட்டால் சொல்லுங்கள், கள்ளழகர் தாயா எங்களுக்கு ரிலே ரேஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த சீர்பாதங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு சீர்பாதமும் ஒவ்வொரு ஊரை தாண்டி கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆகவே அது ஒரு சிறப்பு இந்த கள்ளழகர் திருவிழாவிற்கு. அதுபோக இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்படின்னா, இந்த மண்டூக மாமுனிக்கு சாப விமோசனம் கொடுத்ததாக ஒரு டுபாக்கூர் கதை இருக்குது. அதையெல்லாம் நம்பாதீங்க. சாபம், விமோசனம், தப்பு பண்ணிட்டு அதுக்கு தண்டனை பெறாமல் தப்பிக்கிறது இவனுங்களுடைய கதை.
என்ன தப்பு பண்ணிடுவானுங்க, அதுக்கு சாபம் கொடுப்பாரு. ஆனால் சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு சாப விமோச்சன குணத்தை வாங்கிக்கிட்டு என்றைக்குமே தண்டனை வாங்கிக்கிறது இல்லை. தண்டனையை எதிர்கொள்ளுகின்ற தைரியமும் மற்றவர்கள். ஆனால் தமிழன் அப்படி இல்லை. கண்ணகி தான் பாதிக்கப்பட்டதை கேட்ட உடனே தண்டனையை ஏற்றுக்கொண்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை திந்து அன்றைக்கு வெண்கொற்ற குடையை நிமிர்த்தினான் பாண்டியன். இது வரலாறு. சொக்கன் தவறாக சொல்லிவிட்டான், பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே சொக்கனுடைய சட்டையை பிடித்து உலுக்கியவன் நக்கீரன். ஆகவே இந்த மாதிரியான வரலாறு படைத்தவன் தமிழன். வாழ்க்கையோடு இணைந்து இலக்கியத்தையும் கலந்து குலைத்து தந்தவன் தமிழன். ஆகவே இந்த கதையெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் டுபாக் கதை. இப்படி உயிரோட்டமாக இலக்கியத்தோடும் தமிழோடும் மிக இயல்பாக இணைக்கப்பட்டிருக்கின்ற கள்ளழகர் திருவிழா இந்த கடலும் வானும் உள்ளவரை, உலகம் உள்ளவரை நின்று நிலைக்கும். அதே போல கண்ணதாசன் பாடல்களும் அவற்றோடு என்றும் கலந்திருக்கும். என்றாவது ஒரு நாள் வாய்ப்பு கேட்கல கண்ணதாசன் பாடல்களை கள்ளழகர் திருவிழாவோடு பொருத்தி பாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.